ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த பால் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பால்கோவா மாதிரி வரதுக்கு லெமன் எடுத்துருக்கோம். அந்த லெமன் ட்ராப்ஸ் இருக்குல்ல, அதை 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பால் கூட. அப்போ தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் திட்டாமல் வராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோங்கள, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம அப்பப்போ ஸ்வீட்டாக கலக்கணும்ல, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கீழே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நான் விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்பூன்லேயும் கலக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நீங்கள் ஒரே டைரக்ஷனில் கலக்குங்க, அப்போ தான் ஒரே மாதிரி வரும் அழகா. இப்போ அடுப்பில் ஆனில் வச்சுக்கோங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடி கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, இன்னொரு 3 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டோட்டலாகவே 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கீழே அப்படியே பால் கூடயே அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகுது. நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலும் அந்த பாத்திரத்தில் போய் ஒட்டிக்கும். நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதை கீழே ஒட்டாமல் நல்லா நம்ம கலக்க முடியும். நல்லா கலக்கிக்கோங்க. இதுதான் முக்கியமானது. அவ்வளோதான். அப்புறம் சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரையை நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே லைட்டாக அடி பிடிக்குது. நம்ம நல்லா கலக்கிக்கணும். நல்லா அந்த சர்க்கரை மிஸ் ஆகிற கலக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நான் அதிகமாக போட்டேன், அதனால தான் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கிறேன். இப்போ அடுப்பை
நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க 2 நிமிஷம். அப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சுருங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் நான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இங்கே பால் நிறையா ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு குவான்டிட்டி வைஸ் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 1 லிட்டர் ஊற்றிக்கோங்க. சும்மா டெமோக்காக தான் அப்படி கொஞ்சமாக ஊற்றி காட்டுறேன். சுகர் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பால் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காவை நல்லா ஒரு 2 வடை உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிறதில்ல அந்த சீட்ஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. கூடவே நான் ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு அல்வா மாதிரி வர்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ, அதாவது நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆனில் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. அந்த லிக்விட்லேயே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம கலக்கிறது தான் மேட்ரே இருக்குது, அதனால தான். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நெய் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மில்க் அல்வா இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறப்பயே இது பண்ணிடுங்க, ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது.
இப்போ அந்த கிண்ணத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை எடுத்து பார்க்கலாம். ஸ்மெல் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துட வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. சூப்பர். மில்க் அல்வானா மில்க் அல்வா தான். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது.